ஒரு லோடு பழம் வாங்கும்படிக்கு பணத்தை போட்டு விட்டுட்டான். நாளைக்கு எனக்கு சரக்கு நாங்கள் இறக்க போகிறோம், என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த பையன் மட்டும்லாம் நினச்சேன், ஆனால் பணத்தை போட்டு விட்டானோ, ஏதாவது பண்ணி நீ என்ன செய்ய அந்த சரக்கு அனுப்பி விடாத அப்படின்னு சொன்ன உடனே இந்த கணக்கு பிள்ளை சொல்கிறாரு, நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அந்த ஐடியாவை நான் செய்யும் பொழுது, அந்த திட்டத்தை செய்யும் பொழுது அவன் துண்டைக்கான துணியக்கான ஊரை விட்டு ஓட போகிறான் பாருங்க அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான், அந்த ராஜாட்ட சொல்கிறான். ராஜாவை பார்த்துட்டு, நீங்கள் எனக்காக ஏதாவது பார்த்து செய்யுங்கன்னு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை வச்சிடுறான். இவனை பணத்தை கொடுத்துட்டான், ஆனால் பழமே வரல. அந்த நேரம் பார்த்து ஸ்ட்ரைக் வந்துட்டு, அதனால் எல்லா லோடும் ஸ்டாக்காக நின்றுட்டு ஸ்ட்ரைக் ஆகிட்டு இவனுக்கு பழங்கள் வரல. ஒரு வாரம் ஆச்சு. அவனோட மாமா வந்தார். ஒரு வாரத்தில் பணம் திருப்பி தந்துருக்கேன்னு சொன்னீங்க, இப்போ என்னாச்சு, எனக்கு உடனே பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை மாமா, லோடு வரக்கூடியது வரலை, அதனால தான் மாமா என்னால் திருப்பி கொடுக்க முடியலன்னு சொன்னோன்னே அவன் வாயில் வந்தபடிலாம் திட்டிட்டு, நீ எல்லாம் எதுக்கு என்கிட்ட பணத்தை வாங்குற, கொடுக்க முடியும்னா வாங்கணும், உள்ளது ஏன் வாங்குறேன்னு சொல்லி வாயில் வந்தபடி திட்டிட்டு அவன் போயிடுறான். இவங்களுக்கு என்ன செய்யனே தெரியல. இப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நம்ம ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுவோம், ஏசப்பாக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி இருவரும் முழங்கால் போட்டு ஜெபிக்க, நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். மாமாட்ட கடன் வாங்கிட்டேன், இன்னொருத்தையும் கடன் வாங்கிட்டேன், அவங்களுக்கு கடன் கொடுக்கணும், இன்னொன்று எங்களுக்கு வியாபாரம் இருந்தால் தான் எங்கள் குடும்பத்தை நாங்கள் நடத்த முடியும். நீங்கள் தான் ஏசப்பா எனக்கு உதவி செய்யணும், நீங்கள் தான் ஏசப்பா எங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சு ஒரு 2 நாள் கழிச்சு கடைக்காரர் ஃபோன் பண்ணுறார். கடையில் கூட வேலை பார்க்குற ஒரு பையன் ஃபோன் பண்ணுறான் இந்த பெலிக்ஸுக்கு. ஐயா சீக்கிரம் கடைக்கு வாங்கய்யா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறான். எதுக்குப்பா, நீ வேற சரக்கே இல்லை, நீ வேற கூப்பிடுதியா அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை சரக்குலாம் வந்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். அப்படி வந்தாலும் பழம்லாம் அழுகிருக்குமே அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், இல்லையா பழம்லாம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குயா, சீக்கிரம் எல்லா சில்லறை வியாபாரிகளும் நம்ம கடையில் வந்து நிற்காங்க, எந்த கடையிலுமே பழம் கிடைக்கலையா. ஒரு வாரம் ஸ்ட்ரைக்காக இருந்ததுனால எந்த கடையிலும் பழம் இல்லாதனால நம்ம கடையில் ஒரு லோடு வந்து இறங்குறதுனால எல்லா கடைக்காரங்களும் நம்ம கடையில் வந்து நிற்காங்க. ஒரு பாக்ஸ் 5000 ரூபாய்க்கு கேட்டு நிற்காங்கய்யா அப்படின்னு சொன்ன இந்த பெலிக்ஸுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சான். ஏன் சொன்னால் ஒரு பாக்ஸு வெறும் 1500 1800க்கு தான் விற்கப்படுமா. ஆனால் இப்போ தட்டுப்பாடு வந்ததுனால எல்லாரும் ஒரு பாக்ஸ் 5000 ரூபாய்க்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நிற்காங்களாம். இன்னொன்று இவன் நினச்சான், ஒரு வாரம் ஸ்ட்ரைக்கில் பழத்தை அனுப்பி வச்சு அது என்ன ஆயிருக்கும், அழுகி நாற்று எடுத்துருக்கோம். ஆனால் இப்பொழுது பார்த்தா பழங்கள் எப்படி இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவன் கடையில் ஆட்கள் வந்து நிற்கிறத பார்த்துட்டு அந்த ராஜா ஷாக் ஆகிட்டான். என்னடா இந்த பையனுக்கு என்ன இப்படி பழம்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து நிற்கி, கடைக்காரம்பளம் அவன் கடையில் வந்து நிற்கிறானே அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறான், அந்த கணக்கு பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுறான். கணக்கு பிள்ளை நீ என்ன பண்ண, என்ன காரியம் பண்ண, அவன் கடையில் நல்ல வியாபாரம் ஆகிட்டு இருக்கு, என் கடையில் ஒன்றுமே இல்லை, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயா நான் நல்லது தானே பண்ணேன் உங்களுக்கு, அவனுக்கு நல்ல காயா அனுப்பி வச்சேன், அப்பதான் வியாபாரம் ஆகாம துண்டக்கான துணியக்கான ஓடிவான்னு சொல்லி காயா அனுப்பி வச்சேன். ஆனால் அது எப்படி அவனுக்கு பழமாச்சு அப்படின்னு யோசிக்கான். ஆமா ஒரு வாரம் செஞ்சுச்சுல, அதுல அந்த காய்ப்புறம் பழுத்துட்டு நினைக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜா இவனை கண்டபடி திட்டிட்டு போன வச்சிருந்தான். அல்லேலூயா. உடனே இவன் பெலிக்ஸ் வேக வேகமாக அம்மாட்ட சொல்லிட்டு, அம்மா அந்த வாரம் சொல்லி கடைக்கு போனான். கடைக்கு போனால் எல்லாரும் வந்து நிற்காங்க, ஐயா எனக்கு தாங்க எனக்கு தாங்க எனக்கு தாங்க. ஒவ்வொரு பாக்ஸ் 5000 ரூபாய்க்கு விற்றான். அன்னைக்கு மட்டுமே 4,65,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அல்லேலூயா அல்லேலூயா. உடனே இந்த பெலிக்ஸ் வந்து அம்மாட்ட சொல்லிட்டு உடனே ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஏசப்பா நமக்கு அற்புதம் செஞ்சிருக்காருமா. ஒரே நாளில் 4,65,000 ரூபாய்க்கு விற்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறாரு. லோடில் இருக்கிற முக்காவாசி பழம்லாம் வித்துட்டுமா அப்படின்னு சொல்லி ஏசப்பாவுக்கு 2 பேரும் சேர்ந்து நன்றி சொன்னார்கள். அதே போல் அவன் வாங்கின கடனெல்லாம் திருப்பி அடைத்தான். அல்லேலூயா.